I have attached a format for the same. ஸோ இந்த கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த கான்செப்ட்ஸ், ஜென்ரல் கான்செப்ட்ஸ், ஸோ கிரிமினல் லாஸோட ஜென்ரல் கான்செப்ட்ஸ், அதாவது நம்ம லேமன் பீப்புளுக்கு கூட நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ எங்க இருந்து நம்மளுக்கு இனிஷியலா ஒரு கிரிமினல் கேஸ் ஸ்டார்ட் ஆகும், அது எங்க கொண்டு போய் முடியும் அப்படிங்கிற பேசிக் கான்செப்ட் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன் ஜென்ரல். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு எஃப்ஐஆர் அப்படிங்கிறது எப்படி ஃபைல் ஆகும், எங்க நம்மளுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் ஆகும், எஃப்ஐஆர்னா என்ன, ஸோ இதோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் தென் எதனால வந்து நம்மளுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், கேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் தென் நம்மளுக்கு கோர்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு கேஸா போகும். ஸோ இந்த ஹைரார்கிய நம்மளுக்கு சிஆர்பிசில, பிஎன்எஸ்எஸ்ல எங்க இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இன் ஆர்டர் தட் வி ஹாவ் டு பி தரவ் வித் கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சிஆர்பிசி, அதுக்கப்புறம் ஐபிசி, சிஆர்பிசி, பிஎன்எஸ்எஸ், அதுக்கப்புறம் ஐபிசி, பிஎன்எஸ் அண்ட் பிஎஸ்சி அண்ட் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது மூணுமே கம்பைன்ட் ஆனது தான் கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் பேப்பர். ஸோ ஒன்று நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் அப்படிங்கிற சப்ஜெக்ட்காக செப்பரேட்டா நம்ம இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்டோட ஃபார்மேட்ஸ் வந்து நம்மளால கோ த்ரூ பண்ணி நம்மளுக்கு அந்த ஃபார்மேட், அந்த ஸ்கெலட்டன் ஆஃப் த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறது இஸ் ஒன் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அப்ரோச்சிங் த கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் பேப்பர். Second way of approaching, and which is the foremost important way of approaching criminal judgment writing அப்படின்னா, அந்த பேசிக், அதாவது பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்சி அண்ட் பிஎஸ்என், இந்த 3 ஆக்ட் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தரவா இருக்கணும். இந்த 3 லாஸ் வந்து தரவா இருக்கணும். இன் பர்டிகுலர் நம்மளுக்கு இந்த ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ், அதுக்கப்புறம் காக்னிசன்ஸ் ஆஃப் ஆஃபென்சஸ் பை செஷன்ஸ் கோர்ட், அப்புறம் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, ஸோ இது அதுக்கப்புறம் சம்மன்ஸ் கேசஸ். ஸோ இது மூணுமே நம்ம இந்த 3 ஏரியா தெரிஞ்சதுன்னா போதும். நம்மளுக்கு சிஆர்பிசில, பிஎன்எஸ்எஸ்ல இந்த 3 ஏரியா தெரிஞ்சதுனால போதுமானது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு எவிடன்ஸ் ஆக்டோட ஓவர்வியூ, அதாவது ஒரு எவிடன்ஸை எப்படி வந்து நம்ம அட்மிட் பண்றோம் ஒரு கோர்ட்ல, ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸர் ஒரு எவிடன்ஸை எந்தெந்த கைண்ட்ஸ் ஆஃப் எவிடன்ஸுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தியா இருக்கு, அது ரிலவெண்டா இல்ல ஜஸ்ட் அட்மிசபிளா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அட்மிசபிலிட்டி அண்ட் ரிலவென்சி. ஸோ இந்த டிஃபரன்சியேஷன், பேசிக் டிஃபரன்சியேஷன் அண்ட் ஓவர்வியூ ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல குரூஷியல் ரோல் அப்படிங்கிறது வாஸ்ட் ஏரியா, எந்த சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ணும் அப்படின்னா எவிடன்ஸ் ஆக்ட் கவர் பண்ணும். சிஆர்பிசில ஒரு பகுதி, ஐபிசில இருக்கக்கூடிய எல்லா செக்ஷன்ஸ், அஃபென்சஸ், அந்த பர்டிகுலர் செக்ஷன்ஸ்ல நம்ம வந்து இம்பார்ட்டண்டா தரவா இருக்கணும். அண்ட் த இன்கிரீடியன்ஸ் ஆஃப் ஐபிசி. ஸோ இது 3 சப்ஜெக்டும் நம்ம வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருந்தோம் அப்படின்னா we can approach the criminal judgment writing simultaneously. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கேஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது எந்த கைண்ட் ஆஃப் ஒஃபென்சஸ்க்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் அ காக்னிசபிள் ஒஃபென்ஸ், அதாவது காக்னிசபிள் ஒஃபென்ஸ்னு சொல்றோம். ஸோ அந்த காக்னிசபிள் ஒஃபென்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ அந்த காக்னிசபிள் அஃபென்ஸ் எந்தெந்தெல்லாம் அஃபென்சஸ் அதுக்கு நம்ம வந்து நான் பெயிலபிள், என்னென்னலாம் அஃபென்சஸ் வந்து இட் இஸ் கேட்டகரைஸ்ட் அண்டர் நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஸோ ஒன்னு. இன்னொன்னு வந்து அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட். ஸோ வித்தவுட் த வாரண்ட் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட்டே என்ன பண்ணிட முடியும், பார்த்த உடனே அரெஸ்ட் பண்ணிட முடியும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னால. ஸோ அவங்க என்ன பண்ண தேவையில்லை, ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நான் இந்த பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ண போறேன், எனக்கு வாரண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ப்ரொசீஜரே இல்லாம டைரக்டா என்ன பண்ணிட முடியும், வித்தவுட் த வாரண்ட் அரெஸ்ட் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் காக்னிசபிள் அண்ட் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். இப்போ ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு காக்னிசபிள் அஃபென்ஸ் என்ன பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலா நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா பேச்சு வழக்குல என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற டேர்முக்கு இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் when we are comparing it to the definition given under CRPC and BNSS. அப்போ கம்ப்ளைண்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி கேஸ் ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்றோம். அதுவும் காக்னிசபிள் கேஸுக்கு நம்ம எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்றோம். இதே மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நான் டைரக்டா போய் கேஸ் ஃபைல் பண்றேன், நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சிவில் கேஸ்ல வந்து நான் கோர்ட்ல டைரக்டா போய் கேஸ் ஃபைல் பண்றோம் அந்த மாதிரிதான்.
ஸோ கிரிமினல் கேசஸை பொறுத்த வரைக்கும் நான் டைரக்டா மேஜிஸ்ட்ரேட் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன் டு ட்ரை த கேஸ், அவங்க முன்னாடி நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கம்ப்ளைண்ட்டுக்கான ஆக்சுவல் மீனிங் அண்டர் சிஆர்பிசி அண்ட் பிஎன்எஸ்எஸ். ஸோ இங்க வந்து நம்ம என்னன்னு மாத்தி எழுதிடக்கூடாது. அட் த டைம் ஆஃப் ரைட்டிங் த ஜட்ஜ்மெண்ட் நம்ம இந்த வார்த்தையெல்லாம் வந்து மாத்தி எழுதிடக்கூடாது. ஸோ இந்த இதுக்கெல்லாமே வந்து மைனர் டிமார்கேஷன் தான் நம்மளுக்கு இருக்கு, டிஃபரன்சியேஷன் தான் இருக்கு. ஸோ இந்த டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சதுனா தான் ஒரு சில மைனர் மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ண மாட்டோம். ஸோ இந்த காக்னிசபிள் அஃபென்ஸ்னா என்ன, நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்னா என்ன, அண்ட் ரெண்டாவது விஷயம் நம்ம அட் த டைம் ஆஃப் ரைட்டிங் த ஜட்ஜ்மெண்ட் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க, அந்த ப்ராப்ளமை வச்சு நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணிடணும் அப்படின்னா ஒன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் ஆஃப் ரீடிங் த ப்ராப்ளம்லயே நம்ம என்ன பண்ணணும்னா அது என்ன கைண்ட் ஆஃப் கேஸ் அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ணிடணும். அது என்ன கைண்ட் ஆஃப் கேஸ்ன்னு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னா அவங்க கண்டிப்பா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் எல்லா ஃபேக்ட்ஸ்லயும் என்ன கொடுத்துருப்பாங்க, என்ன கைண்ட் ஆஃப் ஆஃபென்ஸ் இஸ் பீயிங் கேரிட் அவுட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மர்டர், அது மர்டர்னு கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் வந்து உங்களுக்கு ஆசிட் அட்டாக் கேஸ் வந்திருந்தது. அதுக்கப்புறம் அட்டெம்ப்ட் டு மர்டரா இருக்கலாம், அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த மர்டருக்கு நீங்க சார்ஜ் பண்ணுவீங்க. இல்ல அந்த இடத்துல நம்மளுக்கு இன்டென்ஷனே இல்லை அப்படின்னா நம்ம எங்க சார்ஜ் பண்ணணும், கல்பபிள் ஹோமிசைட் செக்ஷன்ல சார்ஜ் பண்ணணும், தெஃப்ட். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன இன்கிரீடியன்ஸ், என்ன கைண்ட் ஆஃப் ஆஃபென்ஸ் பண்ணிருக்காங்கன்னு கண்டிப்பா ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ்ல இருக்கும். அதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின்லயே என்னை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி ஈஸி, பிகாஸ் கொஸ்டின்லயே எல்லா ஆன்சர்ஸும் இருக்கும். அவங்களே எல்லா எவிடன்ஸும் கொடுத்துருவாங்க, ப்ராசிக்யூஷன் சைடு எவிடன்ஸ், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் சைடு எவிடன்ஸ், ஃபேக்ட்ஸ் என்னென்ன இருக்கு, எவ்வளோ எவிடன்ஸை விசாரிச்சிருக்காங்க, எவ்வளோ விட்னஸஸை விசாரிச்சிருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸை மார்க் பண்ணிருக்காங்க, டீடைல்ஸ் எல்லாமே அதுல தெளிவா கொடுத்துருப்பாங்க ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ்லயே. அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி தனித்தனி ஹெட்டிங்க்கு கீழே போட்டு எழுதுறோம், தட்ஸ் இட். அதுக்கப்புறம் த இம்பார்ட்டன்ட் பார்ட் இஸ் டிஸ்கஷன். ஸோ அந்த டிஸ்கஷன் எந்த ரீசன்னால நான் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வரேன் அப்படிங்கிற டிஸ்கஷன் பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டிஸ்கஷனுக்கு தான் நம்ம என்ன இம்பார்ட்டன்ட்னா எவிடன்ஸ் ஆக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் நம்மளுக்கு என்ன தெரியணும்னா நம்மளுக்கு காக்னிசபிள் அஃபென்ஸ், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். நெக்ஸ்ட் அவங்க என்ன கைண்ட் ஆஃப் அஃபென்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு ஃபேக்ட்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்கன்னு நான் சொன்னேன். ஸோ தெஃப்ட் அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் நம்மளுக்கே தெரியும். அதுக்கப்புறம் மர்டர் அப்படின்னா அதுக்கான மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் எவ்வளோன்னு தெரியும். இதே ஆசிட் அட்டாக்னாலும் நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் எவ்வளோன்னு தெரியும். அட்லீஸ்ட் அது ஹீனியஸ் அஃபென்ஸா இல்ல நார்மலான அஃபென்ஸானாவது நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ற அளவுக்கு தெரியும். ஈவன் இஃப் யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் த எக்ஸாக்ட் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் எக்ஸாக்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் த சேம், நம்மளுக்கு அது என்ன கைண்ட் ஆஃப் அஃபென்ஸ்னாவது நம்மளுக்கு தெரியற அளவுக்கு ஆப்வியஸா எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா இஃப் அ பனிஷ்மெண்ட் ஃபார் அ பர்டிகுலர் அஃபென்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 2 years அப்படின்னா அதை நம்ம வந்து வாரண்ட் கேஸ்னு சொல்லுவோம். இஃப் இட் இஸ் லெஸ் தேன் 2 years அப்படின்னா அதை நம்ம சம்மன்ஸ் கேஸ்னு சொல்லுவோம். ஸோ எதனால நம்ம ஃபர்ஸ்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் பிஃபோர் ரைட்டிங் இட் இந்த பேப்பர். நம்ம எழுதுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரீடிங் கொடுப்போம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ரீடிங்லேயே நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிடணும். அது காக்னிசபிளா நான் காக்னிசபிளா, அதுக்கப்புறம் அது சம்மன்ஸ் கேஸா வாரண்ட் கேஸான்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் நம்ம எழுதவே ஆரம்பிக்கணும். எதனால அப்படின்னா அந்த டிஸ்கஷன் பார்ட்ல ப்ரொசீஜர் ஃபார் சம்மன்ஸ் கேஸ் அண்ட் வாரண்ட் கேஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதுவும் எதனால அப்படின்னா இந்த ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த சிவில் கேசஸ்ல எப்படி நம்மளுக்கு பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன், டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன், எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன், எக்ஸ்பாண்டரி ஜூரிஸ்டிக்ஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கும், என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கும். அந்த மாதிரி கிரிமினல் கோர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹைரார்கி எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சபார்டினேட் கோர்ட்ஸ், அதுக்கப்புறம் செஷன்ஸ் கோர்ட், அப்புறம் ஹை கோர்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு மேஜரா இங்க ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ்ல சிஆர்பிசி அண்ட் பிஎன்எஸ்எஸ்ல சுப்ரீம் கோர்ட்டுங்கிற வார்த்தை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இம்பார்ட்டண்டா எதனால ஒன்லி இஃப் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த லா வந்து இட் இஸ் புட் டு கொஸ்டின்னா தான் நம்ம மோஸ்ட்லி ஒன்லி அண்டர் ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸ் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுவோம். இங்க சிஆர்பிசி அண்ட் பிஎன்எஸ்எஸ்ல ஹைரார்கி ஆஃப் த கோர்ட்ஸ்ல வந்து நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வில் நாட் பி மென்ஷன். நெக்ஸ்ட் இந்த ஹைரார்கி ஆஃப் த கோர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி சபார்டினேட் கோர்ட்ஸ். ஸோ இந்த சபார்டினேட் கோர்ட்ஸ்ல நம்மளுக்கு எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிளாஸ் 1, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிளாஸ் 2, சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அப்புறம் கோர்ட் ஆஃப் செஷன்ஸ். ஸோ இதுதான் மேஜர் சபார்டினேட் கோர்ட்ஸ்.
ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு மேஜிஸ்ட்ரேட், ஒவ்வொரு JM1, JM2, CJM, ஸோ இவங்க மேக்சிமம் இம்ப்ரிசன்மெண்ட் எவ்வளவு கொடுக்க முடியும், ஸோ வாட் இஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிறது எகெயின் இட் இஸ் ஸ்பெசிஃபைட் அண்டர் CRPC அண்ட் BNSS. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ஜட்ஜு CJMனு வச்சுக்கோங்க. ஸோ சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மேக்ஸிமம் இம்ப்ரிசன்மெண்ட் எவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்னா 7 years தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேல அவங்க கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கணும்னா அவங்க அந்த பர்டிகுலர் கேஸை யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், கோர்ட் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ செஷன்ஸ் கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஒரு அடிஷ்னல் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஒரு அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் ஒர்க்கிங். ஸோ நம்ம ஒரு கேஸ் அப்ரோச் பண்ணும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யார் சைட்ல வீக்னஸ் இருக்கு, எந்த பர்டிகுலர் சைட்ல டிஃபென்ஸ் சைட்லயா இல்ல ப்ராசிக்யூஷன் சைட்லயான்னு தெரிஞ்சிடும். இதே மர்டர்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்ணை மூடிட்டு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு தான் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குன்னு நீங்க எழுதிடலாம். ஏன்னா மர்டருக்கு நம்மளுக்கு ஹையஸ்ட் அதிகபட்ச தண்டனை தான் கொடுக்கறதுனால செஷன்ஸ் கோர்ட்டு தான் கொடுக்க முடியும். டெத் பெனால்ட்டி வரைக்கும் நம்மளால கொடுக்க முடியும். ரேப்னு பாத்துட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்க செஷன்ஸ் கோர்ட்டுன்னு தான் எழுதணும். அந்த இடத்துல நீங்க JMனோ JM1 or 2ன்னு நீங்க எழுதுனீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு மிஸ்டேக் ஆயிடும். ஸோ சம்டைம்ஸ் வந்து காஸ்ட் டைட்டில் எழுதலாம், பட் சம்டைம்ஸ் நம்மளுக்கு டைம் இருக்கு அப்படின்னா நீங்க காஸ்ட் டைட்டில் எழுதலாம். இல்ல எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்க காஸ்ட் டைட்டில ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா ரைட்டிங் ஆஃப் த ஜட்மெண்ட்ஸ் பார்ட்டுக்கு போயிடலாம். இப்போ டைம் இருக்கு, நான் வந்து காஸ்ட் டைட்டில் எழுதுனங்கிற பட்சத்துலதான் நம்ம மாட்டிப்போம். எதனாலன்னா நம்ம ஜூரிஸ்டிக்ஷனே ஐடென்டிஃபை பண்ணிருக்க மாட்டோம். JM1 JM2 இல்ல CJM இல்ல செஷன்ஸ் கோர்ட்டான்னு ஐடென்டிஃபையே பண்ணாம நான் எடுத்த உடனே இந்த கோர்ட் ஆஃப் ஹை கோர்ட்னோ இல்ல இந்த கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் கோர்ட்னோ நம்மளால போயிட முடியாது. அதனாலதான் நம்ம படிக்கும் போதே அது என்ன கைண்ட் ஆஃப் ஒஃபென்ஸ், அது என்ன கேட்டகரிக்கு கீழே வருதுங்கிறது we have to differentiate whether it is a summons case or it is a warrant case. So what court is having jurisdiction to try a particular case. So இது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் we have to start with writing the judgment. நெக்ஸ்ட் விஷயம், நம்ம வந்து அட் த டைம் ஆஃப் ரீடிங் நான் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணவே கிடையாது. அதாவது நம்ம இன்னும் ஜட்மெண்ட் ரைட்டிங்குள்ளேயே போகல. ஒரு ஜட்மெண்ட் ரைட்டிங் கொஸ்டினை படிக்கும் போது என்னென்னலாம் வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கணும், அந்த ஒரு 10 minutes நம்ம ஒரு கொஸ்டினை படிக்கிறோம், 5 minutes படிக்கிறோம் அப்படின்னா அந்த 5 minutesக்குள்ளார நம்ம என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணணுங்கிறது மாத்திரம் தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒன்னு ஐடென்டிஃபைங் த நேச்சர் ஆஃப் த ஒஃபென்ஸ், அதுக்கப்புறமா கைண்ட் ஆஃப் எவிடன்சஸ் ப்ரொடியூஸ்ட் பை போத் த பார்ட்டிஸ். ஸோ இப்போ ப்ராசிக்யூஷன் சைட்ல என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் எவிடன்சஸ் கொடுக்குறாங்க, அந்த கைண்ட்ஸ் ஆஃப் எவிடன்சஸ் ரிலையபிளா இருக்கா, நம்பகத்தன்மை வாய்ந்ததா இருக்கா அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் டிஃபென்ஸ் சைட்ல இருக்கக்கூடிய எவிடன்சஸ், அப்புறம் யார் யாரெல்லாம் விட்னஸஸ் விசாரிக்கிறாங்கன்னா என்ன கைண்ட்ஸ் ஆஃப் விட்னஸஸ் விசாரிக்கிறாங்க. ஒரு டாக்குமெண்ட் மார்க் பண்ணிருக்காங்கன்னா அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டுக்கு நிஜமாவே வெயிட்டேஜ் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்து டிசைட் பண்ணிடணும் அட் த டைம் ஆஃப் ரீடிங் த ஃபேக்ட்ஸ் இட் செல்ஃப். அதுக்கப்புறமா அவங்க எத்தனை ப்ராசிக்யூஷன் சைட்ல சம்டைம்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க ப்ராசிக்யூஷன் அஸ் எக்ஸாமின் 10 witnesses கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் அவங்க கொடுத்துருக்கவே மாட்டாங்க, PW1 2 3 4 இவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் நம்பர் ஆஃப் விட்னஸஸ், ஸோ அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் விட்னஸஸ் பை ஈச் பார்ட்டியை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். ப்ராசிக்யூஷன் சைட்ல எத்தனை நம்பர் ஆஃப் விட்னஸஸ் இருக்கு விசாரிச்சிருக்காங்க, டிஃபென்ஸ் தரப்புல எத்தனை நம்பர் ஆஃப் விட்னஸஸை விசாரிச்சிருக்காங்கிறதையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் எதெல்லாம் மார்க் பண்ணிருக்காங்க டாக்குமெண்ட்ஸாங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்கணும். ஸோ இந்த எவிடன்ஸ் எதையுமே நம்ம அந்த டிஸ்கஷன் பார்ட்ல டிஸ்கஸ் பண்றதுக்கு மறந்துடக்கூடாது. அட் டைம் ஆஃப் டிஸ்கஷன் நம்ம எல்லாத்தையுமே உள்ளார கொண்டு வந்துடணும். அண்ட் அதோட ரிலையபிலிட்டியும் நம்ம செக் பண்ணி அந்த ரிலையபிலிட்டி நான் இந்த ரீசன்னால அது ரிலையபிளா எடுத்திருக்கேன் அப்படிங்கிற டெசிஷன், ரீசன் ஃபார் அரைவிங் அட் த டெசிஷன் அந்த டிஸ்கஷன் பார்ட்ல கொடுத்துடணும். நெக்ஸ்ட், இப்போ வந்து நம்ம இந்த ஜட்மெண்ட் பார்ட்டுக்கு உள்ள இப்பதான் போறோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி காஸ்ட் டைட்டில், அந்த காஸ்ட் டைட்டில் சம்டைம்ஸ் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா அது என்ன கோர்ட்டுக்கு கீழே காம்பிடென்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கோ அந்த கோர்ட்டை மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இங்க IPC அண்ட் BNSல இருக்கிறது எல்லாமே வந்து இட் இஸ் ஒஃபென்சஸ் எகெயின்ஸ்ட் த ஸ்டேட் அப்படிங்கிறதுனால எல்லா கேஸ்லயும் நம்மளுக்கு ஸ்டேட்டை வந்து பார்ட்டி கம்ப்ளைனண்டா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேட், ஸோ அந்த காஸ்ட் டைட்டில் எல்லாம் எழுதிட்டு நம்ம இன்னொன்னு ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, யாரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது நம்ம இம்பார்ட்டண்டா பார்த்து வச்சுக்கணும். அவங்களுக்கான வெயிட்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இது எந்த இடத்துல நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம்னா, நிறைய நம்ம மீடியாஸ்ல எல்லாம் பார்க்கும்போது மீடியால எவிடன்ஸே இருக்கும், CCTV கேமரா கூட இருக்கும் எவிடன்ஸா.
அப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோங்க, ஒரு மீடியாவே சொல்லிடுவாங்க இந்த பர்டிகுலர் அக்யூஸ்ட் தான் வந்து குற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மீடியாவே ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்துரும். பட் அது கோர்ட்டுக்கு போகும். அந்த கோர்ட்ல வந்து ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் ஆகி ட்ரையல் கண்டக்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த அக்யூஸ்ட் அக்யூட்டல் ஆயிடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஜென்ரலா யாரும் ஃபாலோ பண்ணிக்க மாட்டோம். ஸோ நிஜமாவே ஒரு கேஸ்ல அக்யூஸ்டா இருந்த ஒருத்தர், அக்யூஸ்டா பேசப்பட்ட ஒருத்தருக்கு தான் தண்டனை கிடைச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்தது அப்படின்னா எல்லா கேஸ்லயும் அப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ எதனால இப்படி ரிவர்ஸ் ஆகுது, சாட்சி இருக்கே இருந்தாலும் ஏன் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது அப்பதான் ரிலையபிலிட்டி ஆஃப் தி எவிடன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த ட்ரையல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அந்த ட்ரையல் அட் த டைம் ஆஃப் ட்ரையல் நான் என்ன பண்ணிருக்கேன், கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன்ல. அதுக்கப்புறம் கோர்ட்ல வந்து அந்த ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ் நடக்கும்போது தான் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கான்ட்ரடிக்ட் ஆகுதா இல்ல கொராபரேட் ஆகுதா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உண்மையா பொய்யா அப்படிங்கறது டிசைட் பண்றது கோர்ட்டோடைய டியூட்டி. ஸோ அதை எதை வச்சு டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, வாட் இஸ் த ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் கிவன் இன் த போலீஸ் ஸ்டேஷன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அட் த டைம் ஆஃப் கண்டக்டிங் த ட்ரையல் பிஃபோர் த கோர்ட் அது ரெண்டுமே என்ன இருக்கணும், கோஆர்டினேட் இருக்கணும். ஸோ அந்த கோஆர்டினேஷன் இருக்கணும். தோ அது வந்து பின் பாயிண்டா ஆக்சுவலா என்ன இருக்கு அப்படிங்கிறது வித்தவுட் சேஞ்சிங் எனி லெட்டர் ஆர் வித்தவுட் சேஞ்சிங் எனி வேர்ட் அவங்க கொடுக்கணும். எக்ஸாக்ட் ரெசிப்ரோகேஷன் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. மீனிங் வந்து ஒன்னாவே இருந்ததுன்னா இட் இஸ் இனஃப். ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கொராபரேஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒன்னுத்துக்கு ஒண்ணு வந்து ஒத்து போகிறது. ஸோ இன்ஃபர்மேஷன் கிவன் இன் த போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் டியூரிங் த ட்ரையல் ரெண்டுமே அந்த சாட்சிகள் அப்படிங்கிறவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும், இட் ஷுட் கொராபரேட் வித் ஈச் அதர். அது எப்படி இருக்கக்கூடாது, இட் ஷுட் நாட் கான்ட்ரடிக்ட் வித் ஈச் அதர். சரிங்களா? ஸோ அது கான்ட்ரடிக்டரியா இருக்கக்கூடாது, இட் ஷுட் கொராபரேட் வித் ஈச் அதர். அது கொராபரேட் ஆச்சுன்னா தான் அது என்னன்னு சொல்லுவோம், அது ரிலையபிள் அப்படின்னு சொல்லுவோம், அது ரிலையபிள் விட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது கான்ட்ரடிக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் அன்ரிலையபிள்னு சொல்லிடுவோம். அது என்னது, ஹாஸ்டைல் விட்னஸ்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் மேஜர் கான்செப்ட்ஸ். ஃபைவ் டு டென்னா இப்போ இம்ப்ரிசன்மெண்ட் டவுட் கேட்டிருக்கீங்கல்ல, இம்ப்ரிசன்மெண்ட் வந்து 5 years to 10 years அப்படின்னு. ஸோ அபவ் 7 years வந்து கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் அப் டு எது வரைக்கும் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா டெத் பெனால்ட்டி வரைக்கும் நம்மளால கொடுக்க முடியும் கோர்ட் ஆஃப் செஷன்ஸ். ஆனா கோர்ட் ஆஃப் செஷனே டெத் பெனால்ட்டி கொடுக்கணும் அப்படின்னா யார்கிட்ட கன்சல்ட் பண்ணணும், வித் ப்ரீவியஸ் சாங்ஷன் ஆஃப் த ஹை கோர்ட் வந்து கன்சல்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இன் டீடைல் நம்ம வந்து சிஆர்பிசி அண்ட் பிஎன்எஸ்எஸ்ல நம்ம படிப்போம். சரிங்களா? ஸோ இதுல நம்ம சொன்ன மாதிரி 5 years இம்ப்ரிசன்மெண்ட் ஒரே ஆஃபென்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆசிட் அட்டாக்னு வச்சுக்கோங்க. அதே ஆசிட் அட்டாக்கு ரொம்ப கம்மி தீக்காயம் தான் ஏற்பட்டிருக்கு, 10% தான் வந்து பர்ன் இன்ஜுரி அப்படின்னா அதோட மேக்ஸிமம் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் நம்மளால கொடுக்க முடியும். ஆனா இட் கேன் ஆல்சோ பி ட்ரைடு பை அ சிஜேஎம், சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கூட கொடுக்க முடியும். இப்போ ஒரு கேஸ் டெத் பெனால்ட்டி அப்படின்னா அப்போ கண்டிப்பா செஷன்ஸ் கோர்ட் தான் வந்து டீல் பண்ணி டெத் பெனால்ட்டி கொடுக்க முடியும் வித் த சாங்ஷன் ஆஃப் த ஹை கோர்ட். சரிங்களா? இதே வந்து ஒரு கேஸ சிஜிஎம் ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்க 7 வருஷத்துக்குள்ளாரதான் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்க போறாங்கன்னா தாராளமா சிஜிஎம் கொடுக்க முடியும். அந்த கேஸ சிஜிஎம் வந்து டீல் பண்ண முடியும். சிஜிஎம் என்ன நினைக்கிறாங்க, இல்ல எனக்கு 7 வருஷத்துக்கு மேல தண்டனை கொடுக்கணும் இதே கேஸுக்கு அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், செஷன்ஸ் கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் நமக்கு. ஸோ அந்த 5 years 10 years இருந்தாலும் சரி, அது எத்தனை நம்பர் ஆஃப் இயர்ஸா இருந்தாலும் சரி, அந்த கேஸுக்கு எவ்வளோ மேக்சிமம் நம்பர் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஒரு கோர்ட்னால கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் கொடுக்கணும். அதுக்கு மேல கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா அதே கேஸை வேற ஒரு கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அட் எனி டைம், ஈவன் அட் த டைம் ஆஃப் கிவிங் த ஜட்ஜ்மெண்ட் அவங்களால டிசைட் பண்ண முடியும் ஒரு கோர்ட்னால. ட்ரையல் அப்பதான் பண்ணணும், இல்ல ட்ரையலுக்கு முன்னாடி தான் பண்ணணும், இல்ல ஆஃப்டர் ட்ரையல் தான் பண்ணணும் அப்படின்னு தெர் இஸ் நோ சச் ஸ்பெசிஃபிகேஷன். ஈவன் அட் ஆஃப்டர் ட்ரையல், ஈவன் ஆஃப்டர் ஆர்குமெண்ட் இஸ் டெலிவர்ட் பை போத் த பார்ட்டிஸ், ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அட் த டைம் ஆஃப் கிவிங் த ஜட்ஜ்மெண்ட் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்ப பார்ப்போம். ஸோ அட் த டைம் ஆஃப் கிவிங் த ஜட்ஜ்மெண்ட் எனக்கு தோணினால் கூட நான் என்ன பண்ண முடியும், டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அட் எனி டைம் பிஃபோர் த ஜட்ஜ்மெண்ட் அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ அட் எனி டைம் பிஃபோர் த ஜட்ஜ்மெண்ட் இது வந்து பண்ண முடியும்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் பார்ட். இந்த ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஏரியா. இதுக்கே நம்ம வந்து ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்னே ஒரு தனி செஷன் இருந்தால் மட்டும்தான் இதை கவர் பண்ண முடியும். ஸோ இந்த ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்ல நம்மளுக்கு என்ன சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்படின்னா எகெயின் நம்ம வந்து பிஎன்எஸ், ஐபிசி, பிஎன்எஸ். ஸோ ஒவ்வொரு ஏரியா ஆஃப் ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு நம்மளுக்கு ஒவ்வொரு ஏரியா ஒரு ஃப்ளா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு சார்ஜ் எந்த செக்ஷன்ல, அது வாரண்ட் கேஸா இல்ல சம்மன்ஸ் கேஸா, அதுக்கு அந்த இதை டிசைட் பண்றதுக்கு நம்மளுக்கு சிஆர்பிசியும் பிஎன்எஸ்எஸும் தேவை. சார்ஜ் ஃப்ரேமிங்க்கு நம்மளுக்கு ஐபிசியும் பிஎன்எஸும் தேவை. ஜட்மெண்டோட டிஸ்கஷன் பார்ட்டுக்கு நம்மளுக்கு எவிடன்ஸ் ஆக்ட் தேவை. சரிங்களா? அதனாலதான் நான் இந்த 3 சப்ஜெக்ட்ஸையும் சேர்த்து நீங்க படிச்சா மட்டும்தான் கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங்கை நம்மளால அப்ரோச்சே பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இல்ல நான் இது 3மே இன்னும் தெளிவா படிச்சு முடிக்கல அப்படின்னா அப்போ நம்ம அட்லீஸ்ட் ஸ்கெலிட்டன் பார்ட் ஆஃப் த அந்த கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங்காவது தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு ஜட்மெண்ட் என்னென்னலாம் ஃபார்மெட் இருக்கும் அப்படிங்கிற ஃபார்மெட்டையாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபார்மெட் தெரிகிற பட்சத்தில் நீங்க மற்ற ஆக்ட்ஸை படிக்கும் போது அப்போ நீங்க உங்களுக்கு ஈஸியா உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இந்த பார்ட்டுக்கு நம்மளுக்கு இந்த ஏரியா வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்களா ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இட் நான் சொன்ன ஏரியாலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஆர்பிசி, பிஎன்எஸ்எஸ்லயும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த எவிடன்ஸ் ஆக்ட்லயும் இந்த ஏரியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அந்த கேஸ் ஃபைல் பண்ணிட்டு அந்த கேஸ் வந்து எந்த கோர்ட் இஸ் காம்பீட்டன்ட்டோ அந்த பர்டிகுலர் இவங்க தான் வந்து ஜட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் ஓவரால் நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் ஏரியா தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். ஸோ இந்த ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸுக்கே நம்மளுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்னும் ஒரு விஷயம் அடிஷ்னலா நான் என்ன பார்க்கணும் அட் த டைம் ஆஃப் ரைட்டிங் கிரிமினல் ஜட்மெண்ட் அப்படின்னா அது என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். ஸோ அந்த அஃபெண்டர், அந்த அக்யூஸ்ட் அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருந்தாங்க, ப்ரியோரா ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற கான்செப்ட் ஃபேக்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்க அப்படின்னா there are two formats. ஒன்னு ஃபார் அ ஜென்ரல் சார்ஜ் ஃப்ரேமிங். ஸோ இன்னொரு ஃபார்மேட் வந்து ஃபார் என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட். ஸோ அந்த பர்டிகுலர் offender வந்து has already undergone a conviction for a period of அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு so he is entitled for enhanced punishment அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நம்ம வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவோம். அதாவது இந்த மர்டர்ல ஆல்ரெடி ஒரு பர்டிகுலர் பர்சன், ஒரு நார்மல் பர்சன் ஏ அப்படிங்கிற பர்சன் பிய மர்டர் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் மர்டர் தான். ஏ அப்படிங்கிறவங்க பிய ஆல்ரெடி 10 வருஷத்துக்கு முன்னாடி மர்டர் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் 10 years சி அப்படிங்கிற பர்சனை மர்டர் பண்றாங்க. ஆஃப்டர் 2 years டி அப்படிங்கிற பர்சனை மர்டர் பண்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட அது என்ன மாதிரி, அது ஒரு சீரியல் கில்லரா இருக்கலாம், இல்ல அவங்க ரிப்பீட்டட் அஃபெண்டரா இருக்கலாம், ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இருக்கலாம், ஒரு ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டரா இருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, ரிப்பீட்டடா ஒரு அஃபென்ஸ் பண்றாங்க. ஸோ நம்மளுக்கு மர்டர்ஸ் ஏரியாலேயே ஆல்ரெடி என்ன கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மல் பர்சன் மர்டர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர் அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டும், செகண்ட் டைம் அஃபெண்டர் அதாவது any person who is already convicted for the offense subsequently doing the same kind of offense அப்படின்னா he will be subject to a more serious imprisonment. சரிங்களா? ஸோ மர்டர் பை லைஃப் கன்விக்ட்னு ஒரு ஏரியா இருக்கும். அதாவது ஆல்ரெடி அவங்க கன்விக்ட் ஆயிட்டாங்க மர்டருக்கு, திருப்பி இன்னொரு கொலை பண்றாங்க. இந்த இரட்டை கொலை இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு அஃபென்ஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் அதே அஃபென்ஸை பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஹையர் பனிஷ்மெண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்ல இதெல்லாம் நம்ம வந்து மைன்யூட்டா வாட்ச் பண்ணணும். ஸோ இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டரா இல்ல அவங்க வந்து ஆல்ரெடி அஃபென்ஸ் பண்ணி ப்ரீவியஸ் ஹிஸ்டரி ஏதாவது இருக்கா அப்படின்னா அதுக்கு தனி ஃபார்மேட் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ். ஸோ அட் த டைம் ஆஃப் ரைட்டிங் த ஜட்மெண்ட் நம்மளுக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த சிஆர்பிசி பார்ட்ல நம்மளுக்கு இங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த ஏரியால இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஜட்மெண்ட் அப்படிங்கிற ஏரியால இருந்து முன்னாடி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க பாருங்க, அதை படிச்சு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். அதாவது இந்த திஸ் செஷன்ஸ் கேஸ் கம்மிங் ஆன். ஸோ இந்த டேட் எல்லாம் மென்ஷன் பண்ணாம XY அப்படிங்கிறது தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்க வந்து இந்த டேட்ல அவங்க விசாரிக்க இட் ஹஸ் கம் அப் பிஃபோர் மீ ஃபார் த ஃபைனல் ஹியரிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஸோ இது கைண்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் ஆஃபென்ஸை பொறுத்து தான். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அண்ட் ஒய் அப்படிங்கிற அட்வொகேட் ஹூ இஸ் அப்பியரிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் த அக்யூஸ்ட். அதுக்கப்புறம் வார்த்தை பாருங்களேன், அண்ட் அப்பான் ஹியரிங் த ஆர்குமெண்ட்ஸ் ஆன் போத் த சைட்ஸ்.
ஸோ 2 தரப்போட ஆர்குமெண்ட்ஸ்க்கு அப்புறமா தான் நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஏரியாவே வரும். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும், ஒரு கேஸ் வந்து நம்பர் ஆனதுல இருந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் அதோட ஹைரார்கி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி எனக்கு தெரியறது அப்படின்னா, நம்ம வந்து இந்த இதுல பிஎன்எஸ்லயே நம்மளுக்கு பிஎன்எஸ்எஸ்லயே கொடுத்துருப்பாங்க. சாப்டர் 19, சாப்டர் 20, 21, 22. ஸோ ஒரு வாரண்ட் கேஸ்னா ஃபர்ஸ்ட் ப்ரொசீடிங் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் ப்ரொசீடிங் யார் இனிஷியேட் பண்ணுவாங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இனிஷியேட் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து எகெயின் உடனே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். இங்க வந்து இஃப் தெர் இஸ் நோ சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் ஃபார் தி சேம் அப்படின்னா டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு என்ன ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் பார்ட்டு நம்மளுக்கு கோர்ட்ல நடக்கும்போது, இப்போ நான் சொன்ன மாதிரி செஷன்ஸ் கேஸ், அதுக்கப்புறம் வாரண்ட் கேஸ், சம்மன்ஸ் கேஸ்னு இருக்கும். ஸோ இந்த வாரண்ட் கேஸ்ல நம்மளுக்கு வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு தனியா ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ் இருக்கும், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு நம்மளுக்கு தனி ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ் இருக்கும். அதுலயே நம்மளுக்கு வாரண்ட் கேஸ், சம்மன்ஸ் கேஸ்னு தனியா பிரிச்சிருப்பாங்க நம்மளுக்கு இது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ்க்கு. ஸோ செஷன்ஸ் கோர்ட்ல என்னென்ன மாதிரியான கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னா, அதுல நம்மளுக்கு முக்கியமா இந்த பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் 251 அதுலதான் சார்ஜ் ஃப்ரேமிங் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த வாரண்ட் கேசஸ் பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட்லயே நம்மளுக்கு 2 வகையான டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து போலீஸ் ரிப்போர்ட்ல, ஸோ கேசஸ் இன்ஸ்டிடியூட்டட் அப்பான் அ போலீஸ் ரிப்போர்ட் அண்ட் கேசஸ் இன்ஸ்டிடியூட்டட் அதர்வைஸ் தேன் ஆன் அ போலீஸ் ரிப்போர்ட்னு சொல்லி 2 பார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம் இல்லையா இன்ட்ரோடக்ஷன்ல, நான் கோர்ட்ல டைரக்டா போய் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னா அது என்னது, கம்ப்ளைண்ட். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து எஃப்ஐஆர். ஸோ அந்த எஃப்ஐஆரோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன். இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நம்மளுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், போலீஸ் ரிப்போர்ட்னு சொல்றோம், இல்ல ஃபைனல் ரிப்போர்ட்னு சொல்றோம், இல்ல சார்ஜ் ஷீட்னு சொல்றோம். ஸோ இத்தனை நேம்ஸ் இருக்கு அந்த போலீஸ் ரிப்போர்ட்டுக்கு. ஸோ அதுதான் வந்து அவங்க டிஃபரன்ஷியேட் பண்றாங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ்ல. ஸோ கேசஸ் இன்ஸ்டிடியூட்டட் ஆன் அ போலீஸ் ரிப்போர்ட் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல பண்றது நடக்கிற ப்ராசஸ். இதே அதர்வைஸ் தேன் ஆன் போலீஸ் ரிப்போர்ட்னா அது என்னது, கம்ப்ளைண்ட் கேஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை இங்க டைரக்டா கம்ப்ளைண்ட் கேஸ்னு கொடுக்காம அவங்களுக்கு கேசஸ் இன்ஸ்டிடியூட்டட் அதர்வைஸ் தேன் ஆன் போலீஸ் ரிப்போர்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்மளுக்கு சார்ஜ் ஃப்ரேமிங் தனி ப்ரொசீஜர் இருக்கும். அதாவது செக்ஷன் மட்டும்தான் வேற, ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுல செக்ஷன் மாத்திரம் தான் நம்மளுக்கு வேரி ஆகும். இதே செஷன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு 251ல நம்ம சார்ஜ் பண்ணுவோம். இதே வந்து இன்ஸ்டிடியூட்டட் ஆன் அ போலீஸ் ரிப்போர்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து பண்றாங்க அப்படின்னா 263ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ காப்பி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஃப்ரீ காப்பி யாருக்கு கொடுப்பாங்க, அக்யூஸ்டுக்கு கொடுப்பாங்க. அண்ட் அக்யூஸ்டுக்கு வந்து கிரவுண்ட்ஸ் ஃபார் நோயிங் அபவுட் த அஃபென்சஸ், ஸோ என்னென்ன கிரவுண்ட்ஸ்ல அவங்க மேல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்கிறது தெரியறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது நம்மளுக்கு இந்த டிகே பாசு கேஸ்லவே மென்ஷன் பண்ணிருப்பாங்க, கைட்லைன்ஸ் ஃபார் அரெஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் அண்ட் அக்யூஸ்ட் இஸ் பீயிங் அரெஸ்டட். ஸோ அந்த கிரவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும், அந்த கிரவுண்ட்ஸை அக்யூஸ்டுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை போலீஸ் ஆஃபீஸருக்கும் இருக்கு. ட்ரையல் ப்ரொசீடிங்லயோ இல்ல ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணும்போது மேஜிஸ்ட்ரேட்டோ இல்ல செஷன்ஸ் ஜட்ஜோ சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவாங்க இல்லையா, அப்பவும் என்ன பண்ணணும், அந்த அக்யூஸ்ட் கிட்ட தெரியப்படுத்தணும், எந்த அடிப்படையில எந்த மூகாந்திரத்தினால உங்களை வந்து நாங்க அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மூகாந்திரம் இருந்தது, பிரைமா ஃபேசி இருக்கு, டு ப்ரொசீட் ஃபர்தர் வித் கேஸ் இருக்கு அப்படின்னா இந்த காம்பிடன்ட் கோர்ட் வந்து வில் ப்ரொசீட் ஃபர்தர். சரிங்களா? ஸோ அந்த ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்கு, பிரைமா ஃபேசி கேஸ் இருக்கு, டு ப்ரொசீட் ஃபர்தர்னா ப்ரொசீட் பண்ணுவாங்க. அப்படி ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி அக்யூஸ்ட் கிட்ட என்ன பண்ணணும், அவங்க கிரவுண்ட்ஸ் ஃபார் அரெஸ்டிங், கிரவுண்ட்ஸ் ஃபார் மேக்கிங் த சார்ஜஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அகெயின். அப்படி பண்ணும்போது அவங்க என்ன பண்ணணும், மேஜிஸ்ட்ரேட்டோ இல்ல செஷன்ஸ் ஜட்ஜோ என்ன பண்ணணும், ஹி ஷால் புட் த கொஸ்டின் டு த அக்யூஸ்ட். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கணும் ஆப்வியஸா. ஸோ அந்த அக்யூஸ்ட் கிட்ட என்ன மாதிரி அவங்க கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி இந்த தப்பு ஒத்துக்கிறீங்களா, நீங்க உங்க மேல குற்றம் சாட்டப்பட்ட குற்றத்தை வந்து நீங்க ஒத்துக்கிறீங்களா, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் கேட்பாங்க. அண்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம பார்ப்போம்ல சினிமாலலாம், அவங்க உங்களை அடிச்சாங்களா, உங்களுக்கு வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்ககிட்ட காப்பி கொடுத்தாங்களா, ஸோ இதெல்லாம் தான் அவங்க வந்து கேட்பாங்க ஜென்ரலா. ஸோ அதெல்லாம் தான் இங்க நம்ம எழுதுறோம் அட் த டைம் ஆஃப் ரைட்டிங் தி கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இப்போ நம்ம படிக்கும் போது ஹைரார்கியா அது வரும் பாருங்க. ஓகே, ஸோ இந்த ஏரியா அந்த செஷன்ஸ் கோர்ட்டு அவங்க எந்த செக்ஷன்ல வந்து சார்ஜ் பண்றாங்க அண்ட் அவங்க எந்த செக்ஷன்ல அக்யூட்டல் ஒரு கன்விக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும்.
இதே செஷன்ஸ் ஜட்ஜா இருந்தாங்கன்னா பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் 258, செக்ஷன் 251 ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் செஷன்ஸ் கோர்ட், 258 ஜட்மெண்ட் ஆஃப் அக்யூட்டல் ஆர் கன்விக்ஷன். நெக்ஸ்ட் வாரண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்ம சொன்னோம் இல்லையா, கேசஸ் இன்ஸ்டிடியூட்டட் ஆன் அ போலீஸ் ரிப்போர்ட், அப்புறம் அதர்வைஸ் தேன் ஆன் அ போலீஸ் ரிப்போர்ட். இது ரெண்டுத்துக்குமே காமனா நம்மளுக்கு என்ன செக்ஷன்ல கொடுக்குறாங்க அப்படின்னா 271 வந்து ஜட்மெண்ட். ஸோ கண்ணு மூடிட்டு செஷன்ஸ் ஜட்ஜு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அது எந்த செக்ஷனுக்கு கீழே ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க, செக்ஷன் 258. அதுலயும் நம்ம என்ன பண்றோம், சப்செக்ஷன் 1 சப்செக்ஷன் 2ன்னு இருக்கு. இதே சப்செக்ஷன் 1 இருந்தா அது அக்யூட்டல், சப்செக்ஷன் 2 இருந்தா அது கன்விக்ஷன். ஸோ ஜென்ரல் இது காமன். சப்செக்ஷன் 1 அக்யூட்டல், சப்செக்ஷன் 2 இஸ் ஃபார் கன்விக்ஷன். நெக்ஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் ட்ரை பண்றாங்க அப்படின்னா செக்ஷன் 271ல ஜட்மெண்ட் கொடுப்பாங்க. செக்ஷன் 271 சப்செக்ஷன் 1 இஸ் அக்யூட்டல், 271 சப்செக்ஷன் 2 இஸ் கன்விக்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு சம்மன்ஸ் கேஸ் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட் இருக்கு அப்படின்னா அந்த சம்மன்ஸ் கேஸுக்கு வந்து செக்ஷன் 278 ஜட்மெண்ட் கொடுக்கறது. 278 சப்செக்ஷன் 1 எகெயின் அக்யூட்டல், சப்செக்ஷன் 2 வந்து கன்விக்ஷன். ஸோ 278. சரிங்களா? ஸோ இந்த 3 செக்ஷன்ஸ் ரைட்டிங் ஆஃப் ஜட்மெண்ட்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். 258, அதுக்கப்புறம் 271, அதுக்கப்புறம் 278. நெக்ஸ்ட் சார்ஜ் ஃப்ரேமிங்க்கு பாருங்களேன். சார்ஜ் ஃப்ரேமிங்க்கு 251 செஷன்ஸ் ஜட்ஜ், அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னா 263. நெக்ஸ்ட் நம்மளுக்கு சம்மன்ஸ் கேஸ் அப்படின்னா அதுல ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் தெரியாம கூட நம்ம பண்ணிடக்கூடாது. சம்மன்ஸ் கேஸ்னா என்னது, எனி ஆஃபென்ஸ் ஃபார் விச் த இம்ப்ரிசன்மெண்ட் இஸ் லெஸ் தேன் 2 years. ஸோ அதுக்கு நம்ம ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் பண்ண மாட்டோம். அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் ஆஃப் அக்யூசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதுக்கு மட்டும் நம்ம சார்ஜ் ஃப்ரேமிங் பண்ண மாட்டோம், சம்மன்ஸ் கேஸ்க்கு மட்டும் பண்ண மாட்டோம். அதுக்கு நம்ம வேற அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேர்ட் என்ன அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் ஆஃப் அக்யூசிஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம சொல்லணும். சரிங்களா? அது செக்ஷன் 274. பிரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து 210. பிரைவேட் கம்ப்ளைண்ட் 210. BNS is IPC. BNSSல 210 பிரைவேட் கம்ப்ளைண்ட். நான் இப்போ பிரைவேட் கம்ப்ளைண்ட்குள்ளேயே போகல. நான் இப்போ எதை பத்தி பேசிட்டு இருக்கேன், அவங்க ட்ரையல் ப்ரொசீடிங்ஸை பத்தி பேசிட்டு இருக்கேன். சாப்டர் 19, சாப்டர் 20, சாப்டர் 21. ஸோ அதை பத்தி தான் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை பத்தி பேசல. ஸோ இதெல்லாம் இந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், காக்னிசபிள் ஆஃபென்ஸ்க்கான ப்ரொசீஜர், நான் காக்னிசபிள் ஆஃபென்ஸ்க்கான ப்ரொசீஜரையும் நம்ம படிக்கணும். அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்றது. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இஸ் கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறதுனால எந்த பகுதி நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த சாப்டர் 19ல செக்ஷன் 251 டாக்ஸ் அபவுட் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ், 258 டாக்ஸ் அபவுட் ஜட்மெண்ட். இதே வந்து வாரண்ட் கேஸா இருக்கு, இட் இஸ் ட்ரைட் பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னா ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் 263, ஜட்மெண்ட் வந்து 271. நெக்ஸ்ட் சம்மன்ஸ் கேஸ்னா நீங்க தவறி கூட அந்த சார்ஜ் ஃப்ரேமிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆக்விசிஷன் அப்படிங்கிற டேர்ம் தான் யூஸ் பண்ணணும். செக்ஷன் 274. அதோடைய ஜட்மெண்ட் சம்மன்ஸ் கேஸ்க்கான ஜட்மெண்ட் வந்து 278. ஸோ இந்த ஜட்மெண்ட் பார்ட் எல்லாத்துலயுமே எல்லா செக்ஷன்ஸுமே காமனா சப்செக்ஷன் 1 ஃபார் அக்விட்டல், சப்செக்ஷன் 2 இஸ் ஃபார் கன்விக்ஷன். ஓகேங்களா? இப்பதான் நம்ம என்ன பண்ணணும், we have to move into the subject first. இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த ஏரியால? Hello. Yes. Please post your questions.
மேம் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் அப்புறம் ஆப்போசிட் கவுன்சிலர் அந்த 4 லைனுமே எழுத சொல்றீங்களா? அது வந்து இட் டிபெண்ட்ஸ். ஸோ ஸ்டில் தெர் இஸ் நோ பர்டிகுலர் ஃபார்மேட் ஆஸ் டு வாட் டு ரைட் அண்ட் வாட் நாட். ஸோ ஒவ்வொரு இதுல நம்ம வந்து ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஒரு சில டைம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு இன்னொன்னு எஸ்பெஷலி நம்மளுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, அந்த கொஸ்டின் பேப்பர்லயே நமக்கு என்ன சொல்லிடுவாங்க, காஸ்ட் டைட்டில் இஸ் நாட் நெசசரி, ஸ்ட்ரெயிட் அவே மூவ் ஆன் டு த ஜட்ஜ்மெண்ட்னு கொடுத்துருவாங்க. அந்த இதுலயே அந்த இதுலயே அந்த கொஸ்டின் பேப்பர்லயே நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்ட்ல வந்து இட் வில் பி கிளியர்லி மென்ஷன் தட் காஸ்ட் டைட்டில் வந்து இஸ் நாட் மேண்டட்டரி அண்ட் இட் இஸ் நாட் கேரிங் எனி மார்க்ஸ் அட் ஆல்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க. மென்ஷன் பண்ணிட்டு தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது எழுதுனா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்குமே அப்படிங்கறதுனால ஸ்டில் பீப்புள் டூ ரைட். ஸோ இட் இஸ் அப் டு யூ டு டிசைட். ஜென்ரலா அந்த காஸ்ட் டைட்டில் ஏரியா இஸ் நாட் நெசசரி. யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் வித் ஜட்மெண்ட் பார்ட். It is not compulsory that we have to write. But if you wish you have to write, you can. Okay. Thank you. Okay. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? (251) for framing of charges with respect to the sessions judge. Madam. Sessions court. So chapter 19, 20, 21 are very important. So chapter 19 la வந்து section 251 is framing of charges. 258 is for judgment. ஒரு செஷன்ஸ் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க செக்ஷன் 258ல தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். வேற எந்த செக்ஷனையும் இன்வோக் பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப கம்மியான செக்ஷன்ஸ் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து வாரண்ட் கேஸ். மேஜிஸ்ட்ரேட்ல வந்து வாரண்ட் கேஸ் அப்படின்னா அதுல நம்மளுக்கு 2 டைப்ஸ் இருக்கு. பை த போலீஸ் ரிப்போர்ட், அதர்வைஸ் தேன் ஆன் போலீஸ் ரிப்போர்ட். ஸோ அதுக்கு ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் வந்து செக்ஷன் 263. அதுல வாரண்ட் கேஸ் பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நம்மளுக்கு செக்ஷன் 271 ஜட்ஜ்மெண்ட். அதே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல சம்மன்ஸ் கேஸ் இருக்கும் இல்லையா, அந்த சம்மன்ஸ் கேஸ்ல நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து 278. அங்க ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ்ங்கிற கான்செப்ட் இல்லையானா கிடையவே கிடையாது. அங்க நம்மளுக்கு என்ன நம்ம டேர்ம் யூஸ் பண்றோம், சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆக்விசிஷனுங்கிற டேர்ம் யூஸ் பண்றோம். அது செக்ஷன் 274. ஸோ இப்போ நான் எதனால இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றேன் அப்படின்றது நீங்க இதுக்கப்புறம் போகும்போது தெரிஞ்சுப்பீங்க. இந்த செக்ஷன்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி இன்னும் நிறைய செக்ஷன்ஸ் நம்ம வந்து படிக்கும் போது நான் இன்க்ளூட் பண்ணணும்னு விருப்பப்படுறேன்னா யூ கேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். நெக்ஸ்ட் பேஜ்க்கு போயிடலாம். Can you change it to the next page? Okay. So இங்க அந்த டேபிள் காலம்ல பாருங்களேன். So now you will understand. So இங்க வந்து what is the name of the accused? இதுக்கு முன்னாடி பேஜ் paragraph 1 judgment அப்படிங்கிற பார்ட் ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த பேஜ். எஸ். ஸோ இங்க வந்து நேம் ஆஃப் த அக்யூஸ்ட் இருக்கு, அப்புறம் டேட் ஆஃப் அரெஸ்ட் இருக்கு, டேட் ஆஃப் ரிலீஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டதுன்னா நீங்க இந்த மாதிரி டேபிளர் காலம் ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட் இஸ் நோ ஒன் ஃபார்மேட் ஃபார் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங். ஒவ்வொரு ஜட்ஜ் ஒவ்வொரு ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இதுல எல்லா ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்லயும் ஒரு காமன் இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ஸ் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா பேசிக் இன்கிரீடியன்ஸ் நம்மளுக்கு கம்பல்சரி இருக்கணும். ஸோ எந்த செக்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் சார்ஜ் பண்ணிருக்காங்க அந்த பர்டிகுலர் அக்யூஸ்ட, ஸோ அந்த செக்ஷன்ஸ் நோட் பண்ணிருக்காங்க. இங்க 379 and 302. ஸோ தெஃப்ட் அண்ட் மர்டர். நெக்ஸ்ட் வந்து வெதர் அக்விட்டட் ஆர் கன்விக்டட். ஸோ இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, அக்யூட்டல் பண்ணிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பீரியட் ஆஃப் டிடென்ஷன் அண்டர்கான் டியூரிங் ட்ரையல் ஃபார் த பர்பஸ் ஆஃப் செக்ஷன் 428. ஸோ இது என்ன அப்படின்னா செட் ஆஃப் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். அதாவது நான் பீரியட் ஆஃப் டிடென்ஷன், அதாவது அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ் அப்ப நான் பிரிசன்ல தான் இருக்கேன், நான் என்ன வெளில விடல பெயில்ல. ஸோ அந்த டைம் பீரியடை நம்ம என்ன பண்ணிக்க முடியும், செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 7 years இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்குறேன்.
நான் கன்விக்ஷன் கொடுக்குறேன். ஸோ 7 years கன்விக்ஷன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி 1 year வந்து ஜெயில இருக்காங்கன்னா 7 - 1 6 years. ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்றோம், ஆல்ரெடி பீரியட் ஆஃப் டிடென்ஷன் ஆல்ரெடி அண்டர்கான் பை த அக்யூஸ்ட் வந்து செட் ஆஃப் எகெயின்ஸ்ட் த இம்ப்ரிசன்மெண்ட் கிவன். ஸோ நான் கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் 7 years. அவங்க ஆல்ரெடி வந்து அவங்க ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ் அப்போவே ஹி ஹஸ் அண்டர்கான் த டிடென்ஷன் அப்படின்னா ஃபார் பீரியட் ஆஃப் 1 year அப்படின்னா 6 months வந்து அவங்களுடைய இம்ப்ரிசன்மெண்ட்னு எடுத்துக்கணும். ஸோ இது என்னதுன்னா செட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். இதை தாண்டி நம்மளுக்கு இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிங்கிற கான்செப்ட் இருக்கும். ஸோ நம்ம ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்கோட டெசிஷன் ஃபைனல் பார்ட் போகும்போது வில் சி. ஸோ என்னென்னலாம் நம்மளுக்கு கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து லாஸ்டா பார்க்கும்போது பார்ப்போம் அந்த ஜட்ஜ்மெண்ட் ஏரியால. இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல பிரீஃப் கேஸ் ஆஃப் த ப்ராசிக்யூஷனை முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 to 5 lines இருக்கிற மாதிரி நீங்க சம பண்ணி எழுதிக்கோங்க. பிரீஃப் கேஸ் ஆஃப் த ப்ராசிக்யூஷன். ஸோ நீங்க ஜென்ரலா எழுதும்போது நம்ம என்ன சொன்னோம், ப்ராசிக்யூஷன் சைட்ல என்ன கேஸ், டிஃபென்ஸ் சைட்ல என்ன கேஸ். ஸோ ப்ராசிக்யூஷன்ல ஒரு ஃபேக்ட் சொல்லுவாங்க, டிஃபென்ஸ் ஒரு ஃபேக்ட் சொல்லுவாங்க. ஸோ வி ஹேவ் டு ஸ்டார்ட் வித் ப்ராசிக்யூஷன் பிகாஸ் த கேஸ் இஸ் இனிஷியேட்டட் பை த ப்ராசிக்யூஷன். சரிங்களா? ஸோ நம்ம பிரீஃப் கேஸ் ஆஃப் த ப்ராசிக்யூஷன் வந்து ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் அந்த ஃபேக்ட்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு பேராகிராஃப் 4 to 5 linesல முடிஞ்ச வரைக்கும் கன்ஸ்ட்ரெயின் பண்ணி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்றோம், ஃபைனல் ரிப்போர்ட் பேஸ்ட் ஆன் த பர்டிகுலர் ஃபேக்ட்ஸ் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் வந்து போலீஸ் ஆஃபீஸர் டிராஃப்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை வந்து நீங்க எழுதிக்கோங்க அந்த ஒரு வார்த்தை செகண்ட் பேராகிராஃப்ல. எல்லாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் விசிபிளா இருக்கா? நோ. இல்ல மேம். ஓகே. ஓகே, until he shares the screen நம்ம வந்து அந்த ஃபார்மேட் மட்டும் பார்த்துட்டு இருக்கலாம். டேக் டவுன் த நோட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல நம்ம என்ன சொல்றோம், கேஸ் ஆஃப் த ப்ராசிக்யூஷன் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த செக்ஷன்ல வந்து சார்ஜ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். அக்யூஸ்ட் இஸ் சார்ஜ்ட் அண்டர் செக்ஷன் 379, 302 ஆஃப் ஐபிசி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் நம்ம ஃபேக்ட்ஸ் மென்ஷன் பண்ணினதுக்கு அப்புறமா வாட் இஸ் த நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் அப்படின்னா, அப்போ ஃபைனல் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கும். ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் ஃபைனல் ரிப்போர்ட் வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா, போலீஸ் ஆஃபீஸர் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட் வந்து ஃபைனல் ரிப்போர்ட்னு ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃபைனல் ரிப்போர்ட் அதுக்கப்புறம் ப்ராசஸ் என்னது, அவங்க இந்த காப்பீஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த சிஜிஎம் வந்து என்ன பண்ணணும், ஃபர்னிஷ்டு காப்பீஸ் வந்து வெதர் த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து தே ஹவ் ஃபர்னிஷ்டு த காப்பீஸ் அண்டர் செக்ஷன் 207 டு த அக்யூஸ்ட் கன்சர்ன்ட் அக்யூஸ்ட் வந்து இது பண்ணிருக்காங்களான்னு பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் தான். நெக்ஸ்ட் பேஜ் பிரீஃப் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் வந்து நம்ம எழுதிடுறோம். நெக்ஸ்ட் பேஜ். அதுக்கப்புறம் காப்பி கொடுக்குறாங்களா ஃபைனல் ரிப்போர்ட் வந்து அந்த ஃபேக்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்றோம், ஃபைனல் ரிப்போர்ட் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கொடுக்குறாங்க. அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டோட காப்பீஸ், அந்த காப்பீஸ் வந்து நம்மள அக்யூஸ்டுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணிருக்காங்களா இல்லையா. ஸோ அது வந்து மேஜிஸ்ட்ரேட்டோட டியூட்டி அது. சரிங்களா? ஸோ அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அண்டர் செக்ஷன் 207 ஆஃப் சிஆர்பிசி அவங்க கொடுத்துருக்காங்களா அப்படின்னு. நெக்ஸ்ட், ஸோ இன் கேஸ் வந்து அந்த பர்டிகுலர் கேஸ், இந்த கேஸ் வந்து 302 அப்படிங்கிறதுனால நான் இங்க வந்து எக்ஸ்ட்ரா லைன்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த கேஸ் வந்து இட் இஸ் மேட் ஓவர் டு த சோ அண்ட் சோ கோர்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜென்ரலா இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க. சரிங்களா? இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஜட்மெண்ட் தான். ஏன்னா இவங்க பண்ணிருக்காங்க, மேட் ஓவர் பண்ணிருக்காங்க காம்பிட்டன்ட் கோர்ட்டுக்கு. அதாவது அந்த பர்டிகுலர் கோர்ட் வந்து இஸ் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன் டு ட்ரை த ஆஃபென்ஸ் அப்படின்னா எந்த பர்டிகுலர் கோர்ட்டுக்கு காம்பிடன்சி இருக்கோ அங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கேஸ் வந்து மேட் ஓவர் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரேம் பண்றாங்க பாருங்க, மேஜிஸ்ட்ரேட் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க ஆஃப்டர் ஹியரிங் போத் த சைட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஃபேக்ட்ஸ், அந்த ஃபேக்ட்ஸ்ல என்ன செக்ஷன்ல வந்து சார்ஜ் பண்ணிருக்காங்க அந்த பர்சனை. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனல் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஃபைனல் ரிப்போர்ட் வந்து அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டோட காப்பீஸ் வந்து அக்யூஸ்டுக்கு கொடுத்துட்டாங்களா இல்லையாங்கிற டீடைல்ஸ் எல்லாமே மேஜிஸ்ட்ரேட் வந்து ஷுட் மேக் ஷுர். சரிங்களா?
அதுக்கப்புறமா இதெல்லாம் என்னது, பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இதெல்லாமே. ஸோ அதை இன்வோக் பண்ணி தான் இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் பேராகிராஃப்ல அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ இந்த அந்த ரெண்டு பார்ட்டிஸையும் ஹியர் பண்ணினதுக்கு அப்புறமா பேஸ்ட் ஆன் த மெட்டீரியல்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை போத் த பார்ட்டிஸ் த சார்ஜ் வந்து இட் இஸ் பீங் ஃப்ரேம்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ எந்த செக்ஷன்ல அவங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்றாங்க, செக்ஷன் 379 and 302 ஆஃப் ஐபிசி. சரிங்களா? இப்போ சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன கொஸ்டின் வந்து வரும் அப்படின்னா, the pages are not visible for me to. ஓகே, சோ நான் சொல்றத மாத்திரம் நோட் பண்ணிக்கோங்க. நான் அதனாலதான் ரிப்பீட் பண்ணி. எஸ், குரூப்ல ஷேர் பண்ணிருக்காங்க மேம், அது ஓபன் பண்ணி. ஓகே ஓகே ஓகே. எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. ஓகே, ஸோ குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா யூ கேன் ஓப்பன் த பர்டிகுலர் டாக்குமெண்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டினை பண்றாங்களா இல்லையான்னு பார்க்கணும். சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிடுறாங்களா, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்னா, அந்த அக்யூஸ்ட் கிட்ட கேட்பாங்க, நீ இந்த தண்டனையை பண்றத ஒத்துக்கிறியா இல்லையான்னு கேட்பாங்கன்னு சொன்ன இல்லையா. இதெல்லாமே ஒரு கதை மாதிரி தான். ஸோ நீ நீ பண்ண தண்டனையை நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஸோ அதை தான் நீங்க என்ன பண்ணணும், இங்கிலீஷ்ல இது பண்றோம். ஸோ இந்த அக்யூஸ்ட் அப்படிங்கிறவங்க கிட்ட என்ன பண்றோம், வெதர் த அக்யூஸ்ட் ப்ளீட்ஸ் கில்ட்டி அப்படின்னு நான் கேட்கும் போது, த அக்யூஸ்ட் denied the charges and he pleaded not guilty. Hence this court ordered for trial. So இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ட்ரையல் இனிஷியேட் பண்றதுக்கு இப்போ கேஸ் ஃபைல் ஆகுது, இன்ஃபர்மேஷன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபைல் ஆகுது, கோர்ட்டுக்கு போகுது. ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ்க்கு முன்னாடியே, ட்ரையலே ஆரம்பிக்கல, ட்ரையலுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியும், டு சேவ் த கோர்ட்ஸ் டைம் என்ன பண்ண முடியும், நீ தான் தப்பு பண்ணியா, தண்டனையை ஒத்துக்கிறியா அப்படின்னா, ஆமா நான் ஒத்துக்கிறேன்னு முடிஞ்சு சொல்லிட்டாங்க. அக்யூஸ்டே ஒத்துக்கிறாங்க, அவங்க மேல சார்ஜ் பண்ணிருக்க அஃபென்சஸ் எல்லாத்தையும் அவங்களே ஒத்துக்கிறாங்க அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ண தேவையில்லை, ட்ரையலுக்கு போய் ட்ரையல் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? சோ அக்யூஸ்டே வந்து he pleads guilty அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ண தேவையில்லை, டைரக்டா அக்யூஸ்ட் வந்து கன்விக்ஷன் கொடுத்துட முடியும். சரிங்களா? சோ இதுதான் அந்த பர்டிகுலர் ப்ரொசீஜர். So if the accused pleads guilty, he can straight away be convicted without the trial proceedings at all. So if he does not plead guilty, we'll move to the trial proceedings. So இதுதான். நெக்ஸ்ட், ஒரு சில படத்துல எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து டைரக்டா கூட்டு வந்துருவாங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு, இல்ல கோர்ட்டுக்கு வந்து கூட்டு வந்து அந்த விட்னஸ் பாக்ஸ்ல ஏறி நிற்கும் போது, நீங்க பண்ண தப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா, நீங்க பண்ண தண்டனையை நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதுதான் அந்த இடத்துல அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா ட்ரையலே இனிஷியேட் ஆகாது. அவங்க ஒத்துக்கல அப்படின்னா நம்மளுக்கு ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ் ஷால் ப்ரொசீட் ஃபர்தர். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த பேசிக் கான்செப்ட். இது again it will be mentioned in chapter 19, 20, 21. So what if the accused pleads guilty, plea of guilty அப்படிங்கிற ஏரியால மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ பொதுவா எல்லா கேசஸ்லயுமே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? அது எப்படி அந்த அக்யூஸ்ட் அவங்களா ஒத்துப்பாங்க? ஸோ அது மோஸ்ட்லி ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஜட்ஜ்மெண்ட் கேட்பாங்க. ஸோ அந்த அக்யூஸ்ட் denied the charges and pleaded not guilty. Hence this court வந்து is ordering for a trial அப்படின்னு சொல்லி. So this is a common sentence for all the kinds of judgment writing. ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சாலே நம்மளுக்கு டைரக்டா எல்லா கேஸுக்குமே இந்த ஒரு ஃபார்மேட் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ரெண்டு தரப்பிலையும் சாட்சி வந்து பார்த்துட்டு தானே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ அந்த ரெண்டு சைட்ல என்னென்ன எவிடன்சஸ் வந்து இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஆர்டர் டு ப்ரூவ் த ஆஃபென்ஸ். In order to prove the offense, prosecution sideல எத்தனை பேரை விசாரிச்சாங்க, இந்த இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, examined PW1 to PW20. ஸோ இது 20 விட்னஸை விசாரிச்சிருக்காங்க ப்ராசிக்யூஷன் சைட்ல. அதுக்கப்புறமா எத்தனை டாக்குமெண்ட்ஸ் மார்க் பண்ணிருக்காங்க, எக்ஸிபிட் P1ல இருந்து P34 வரைக்கும் மார்க் பண்ணிருக்காங்க. எத்தனை மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ், அந்த மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ்ங்கிறது என்ன தெரியுமா, அது வந்து பிளேஸ் ஆஃப் அஃபென்ஸ்ல கைப்பற்றப்படக்கூடிய ஆயுதங்கள். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ வந்து ஒரு இது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது,
இல்ல அது கெரோசின் ஊத்தி டவுரி டெத்துன்னு வச்சுக்கோங்க. டவுரி டெத்துக்கு சார்ஜ் பண்ணிருக்காங்கன்னா அந்த கெரோசின் பாட்டில், அந்த தீக்குச்சி, அதுக்கப்புறம் அந்த மேட்ச் பாக்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து அந்த அதுக்கப்புறம் அந்த விமனோட இது ட்ரெஸ், ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி மார்க் பண்ணுவாங்க, மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸா மார்க் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமுமே நம்ம என்ன பண்ணுவோம், மார்க் பண்ணுவோம். ஸோ எக்ஸிபிட் P1 to P34 இருக்கு. அப்புறம் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் 1 to 18 வந்து இருக்கு. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் சைட்ல என்னென்ன எவிடன்ஸ், ப்ராசிக்யூஷன்ல என்னென்ன எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, டிஃபென்ஸ் சைட்ல என்னென்ன எவிடன்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த எவிடன்ஸ் அப்படிங்கிறது இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் போத் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அண்ட் ஓரல் எவிடன்ஸ். ஸோ இதை நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட், ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஜட்மெண்ட். அண்ட் இந்த பர்டிகுலர் பார்ட் வந்து இட் இஸ் காமன் ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஜட்மெண்ட்ஸ். ஸோ கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங்கோட அழகே என்ன தெரியுமா, ஒரு ஃபார்மேட் தான். சிவில் ப்ரொசீடிங், சிவில் கேஸ் மாதிரி நம்மளுக்கு பார்ட்டிஷன் சூட்டுக்கு தனி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டுக்கு தனி, மணி சூட்டுக்கு தனி அப்படிலாம் இல்லை. நம்மளுக்கு செக்ஷன் மட்டும்தான் ஒரு 6 to 8 செக்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஃபார்மேட் இஸ் த சேம் ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஜட்மெண்ட்ஸ் இன் கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங். ஸோ இந்த பார்ட் நான் இப்போ சொன்ன 4 பாயிண்ட்ஸுமே காமன். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கஷன் பார்ட்டுக்கு போறோம். இந்த பிரீஃப் எவிடன்சஸ் ஆஃப் த ப்ராசிக்யூஷன். ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ப்ராசிக்யூஷன்ல ப்ரொடியூஸ் பண்ண எவிடன்ஸ் ட்ரையல் ப்ரொசீடிங்ல சப்போர்ட் பண்ணாங்களா, சாதகமா சொன்னாங்களா, இல்ல பிறல் சாட்சியா மாறிட்டாங்களா அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்றீங்க. ஸோ எவிடன்சஸ் ப்ரொடியூஸ்டு பை த ப்ராசிக்யூஷனை எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்றோம். அதுவும் நீங்க ஒவ்வொரு சாட்சிக்கும் நாட் மோர் தேன் 3 to 4 லைன்ஸ் எழுத வேண்டாம், சரிங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் PW1, அந்த PW1 அப்படிங்கிறவங்க மோஸ்ட்லி கம்ப்ளைனண்டா இருப்பாங்க. அது வந்து நேர்ல பார்த்த ஐ விட்னஸா இருக்கலாம், இல்ல விக்டிமாவே இருக்கலாம். ஒரு ரேப் கேஸ் இருக்கு ஆர் தெஃப்ட் இருக்கு அப்படின்னா அது விக்டிமாவே கூட இருக்கலாம். ஸோ அந்த PW1 அப்படிங்கிறவங்க அவங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அந்த விக்டிமுக்கும் என்ன கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. So as far as possible, the relationship between the complainant and the PW1, அந்த சாட்சிக்கும் அந்த விக்டிம்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், அந்த சாட்சி அந்த ப்ராசிக்யூஷன் சைடுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அவங்க என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத மட்டும் நம்ம 1 or 2 லைன்ஸ்ல எழுதிக்கலாம், சரிங்களா. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு PW1 அப்படிங்கிறவங்க how he is connected to the victim அப்படின்னு சொல்லிட்டு he has turned hostile ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க ஹாஸ்டைல் அப்படின்னா, ஹாஸ்டைல் விட்னஸ் அப்படிங்கிறது என்னது, பிறல் சாட்சி. அப்போ பிறல் சாட்சினா என்னது, நான் எனக்கு சாதகமா கூட்டிட்டு வந்த விட்னஸ் எனக்கு எதிராக வந்து சாட்சி சொல்றாங்க. ஸோ அதுதான் என்னது, the witness is going back against his own statement. ஸோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மாதிரியும், நான் கண்ணால பார்த்தேன் அந்த கொலைய அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மிரட்டி, இல்ல நீ வந்து வேற மாதிரி சொல்லணும், இல்ல அவங்க வந்து பொய்யா இது எழுதிட்டாங்க, விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பொய்யா எழுதிட்டாங்கன்னாலும் அந்த ரீசன்ஸ்னால ஒரு விட்னஸ் என்ன பண்ணிட முடியும், ஒரு ஹாஸ்டைலா ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஹாஸ்டைல் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, இஸ் கோயிங் பேக் எகெயின்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது கான்ட்ரடிக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து எஃப்ஐஆர்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஆர் அட் த டைம் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கலெக்டிங் த ஸ்டேட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் டைம்ல என்ன சொல்றாங்க, நான் கண்ணால கொலைய பார்த்தேங்கிறாங்க. ஆனா ட்ரையல்ல என்ன சொல்றாங்க, நான் கண்ணால பார்க்கவே இல்லையே, போலீஸே வந்து என்கிட்ட மிரட்டி வாங்கிட்டாங்க, எழுதி வாங்கிட்டாங்க, எனக்கும் அந்த கேஸுக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு அந்த அக்யூஸ்ட் யாருன்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலா கேஸ் கொடுத்ததுக்கு எகெயின்ஸ்டாவே பதில் சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் ஹாஸ்டைல் விட்னஸ், சரிங்களா. ஸோ அப்ப அந்த ஹாஸ்டைல் விட்னஸ் என்ன பண்றாங்க, ஹி இஸ் நாட் சப்போர்ட்டிங் த ப்ராசிக்யூஷன். அப்போ அது யாருக்கு சாதகமா இருக்கு, டிஃபென்ஸ்க்கு சாதகமா இருக்கு. அப்போ ஹாஸ்டைல் விட்னஸ் என்னது, ஜென்ரலா இட் இஸ் நாட் ரிலையபிள், சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து அந்த அதுல இன்னும் நிறைய நுவான்சஸ் இருக்கு. நம்ம இன்டெப்த் போனோம்னா ஹாஸ்டைல் விட்னஸ் நம்ம அலசி ஆராய்ஞ்சோம் அப்படின்னா, வெதர் த ஸ்டேட்மெண்ட் கிவன் பை ஹாஸ்டைல் விட்னஸ் இஸ் கம்ப்ளீட்லி ரிஜெக்டட் இன் டோட்டோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது நோ. ஸோ ஈவன் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் பை த ஹாஸ்டைல் விட்னஸ் டு த எக்ஸ்டென்ட் இட் சப்போர்ட்ஸ் த ப்ராசிக்யூஷன் கேன் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன், சரிங்களா. இதெல்லாம் நம்ம எவிடன்ஸ் ஆக்ட் படிக்கும் போது, இந்த கான்செப்ட் எலாபரேட்டா படிக்கும் போது இட் வில் பி ஈஸி ஃபார் யூ பீப்புள் டு டிஸ்கஸ். நெக்ஸ்ட், இந்த ப்ராசிக்யூஷன் சைட் விட்னஸஸ்ல PW1 அப்புறம் 2, 3 இவங்கெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் கேஸ்ல ஹாஸ்டைல் ஆயிடுவாங்க.
நெக்ஸ்ட் PW1 மொத்தம் இதுல 20 விட்னஸஸ் இருக்காங்களா, யார் யாரு கேஸுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, யார் யாரு கேஸுக்கு சப்போர்ட் பண்ணல, இதெல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் மார்க் பண்ணிருக்கீங்க, யார் மூலமா மார்க் பண்ணிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது போக்சோன்னு வச்சுக்கோங்க. பாக்சோல வந்து மைனரா இருப்பாங்க. இப்போ அவங்க மைனர் தான் அப்படின்னு சொல்றதுக்கு பிலோ 18 இயர்ஸ் தான் அப்படிங்கிறதுக்கு எய்தர் யாரை விசாரிப்போம், அவங்களோட ஹெச்ஓடியை விசாரிப்போம், இல்ல அவங்க ஸ்கூல்ல வந்து யாராவது ஒரு பர்சன், டீச்சரையோ இல்ல ஹெச்ஓடியவோ இல்ல பிரின்சிபலையோ நம்ம கூப்பிட்டு விசாரிப்போம் இல்லையா. அப்போ அந்த டாக்குமெண்ட்டை அந்த பிரின்சிபல் மூலமா தான் மார்க் பண்ணுவோம். ஏன்னா அவங்க தானே சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. டிசியோ இல்ல அவங்களுடைய பர்த் சர்டிபிகேட்டோ அந்த விக்டிமோடைய பர்த் சர்டிபிகேட்டோ, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அவங்க மூலமா மார்க் பண்ணுவோம். ஸோ எந்த விட்னஸ் மூலமா எதை மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், சேர்த்து அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்ஸையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெடிக்கல் ஒப்பீனியன், மெடிக்கல் ரிப்போர்ட் யார் கொடுப்பாங்க, டாக்டர் தான் கொடுப்பாங்க. அப்போ டாக்டர் கிட்ட தானே நம்ம மெடிக்கல் ரிப்போர்ட்டை பத்தி கேட்கணும், வேற விட்னஸ் கிட்ட கேட்க முடியாதுல்ல. ஸோ அந்த டாக்டர் விட்னஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த டாக்டர் விட்னஸ் மூலமா எதெல்லாம் மார்க் பண்ணிருக்காங்க, மெடிக்கல் ரிப்போர்ட்டை மார்க் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து எக்ஸிபிட் P4 எக்ஸிபிட் P51 மார்க் பண்ணிருக்காங்கிறதையும் நீங்க சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிடணும். ஸோ ஒரு விட்னஸ், ப்ராசிக்யூஷன் சைடு விட்னஸை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது எந்த விட்னஸ் மூலமா எந்த டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணிருக்காங்கன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்க சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிடணும். இது ரொம்ப சிம்பிள். இதுவும் நம்மளுக்கு எங்க இருந்து வந்துருது, அவங்க கொடுத்துருக்க கேஸ்லயே கொடுத்துருவாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்களா இல்ல அவங்க ஹாஸ்டைல் ஆயிட்டாங்களா, ஸோ இந்த எல்லா டீடைல்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்க இதை பிரிச்சு எழுதுறீங்க, அவ்வளவுதான். இட் இஸ் த ஒர்க் தட் வி ஆர் டூயிங். சரிங்களா? நெக்ஸ்ட் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா பாயிண்ட்ஸ் ஃபார் கன்சிடரேஷன். ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ப்ராசிக்யூஷன் சைடு எவிடன்சஸ், இந்த கோர்ட் என்ன பண்ணுது, அக்யூஸ்டோட எவிடன்சஸை இது பண்ணணும். ஸோ இங்க நம்மளுக்கு ப்ராசிக்யூஷன் சைடு எவிடன்சஸ் கொடுத்துருக்காங்க 20. அக்யூஸ்ட் சைட்ல எந்த ஒரு விட்னஸையும் விசாரிக்கல, நோ டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஃபைல்டு. அப்போ என்ன பண்றோம், ரெண்டுத்தையும் பாக்குறோம். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ப்ராசிக்யூஷன் எவிடன்சஸ் திஸ் கோர்ட் எக்ஸாமின்ட் த அக்யூஸ்ட் அண்ட் அபவ் இன்கிரிமினேட்டிங் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த மேல சொல்லக்கூடிய இன்கிரிமினேட்டிங் மெட்டீரியல்ஸை வச்சு நான் அக்யூஸ்ட விசாரிச்சேன். அண்ட் எவிடன்ஸ் அண்டர் செக்ஷன் 113 clause 1 clause B CRPC. ஸோ இந்த மெட்டீரியல் எவிடன்சஸ் எல்லாம் நான் விசாரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்றாங்க, குவெஸ்டனிங். இது என்னது, குவெஸ்டனிங். ஸோ இதை வந்து அக்யூஸ்ட் வந்து மறுபடியும் என்ன பண்றாங்க, டினை பண்றாங்க. சரிங்களா? ஸோ எத்தனை வாட்டி அக்யூஸ்ட் நம்ம கேட்கிறோம் பாருங்க. ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் முடிச்சுட்டு ஒரு வாட்டி நம்ம அக்யூஸ்ட கேட்கிறோம், திரும்ப ப்ராசிக்யூஷன் சைடு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப்டர் த ட்ரையல் நம்ம என்ன பண்றோம், ப்ராசிக்யூஷன் சைடு விட்னஸஸ் எல்லாத்தையுமே விசாரிச்சதுக்கு அப்புறமா நம்ம அக்யூஸ்ட் வந்து ஒத்துக்கிறாங்களா, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு திரும்ப நம்ம கேட்கிறோம், குவெஸ்டின் பண்றோம். அந்த ஏரியால நம்ம பார்த்தது பிளீ ஆஃப் கில்ட்டி, இது வந்து குவெஸ்டனிங். அதுக்கப்புறம் திரும்ப அட் த டைம் ஆஃப் ரைட்டிங் த ஜட்ஜ்மெண்ட் நம்ம ஒரு குவெஸ்டனிங் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த 3 இடத்துலயும் நம்ம அக்யூஸ்ட் கேட்கிறோம், திருப்பி நீ தப்பு பண்ணன்னு ஒத்துக்கிறியா, நீ தப்பு பண்ணன்னு ஒத்துக்கிறியான்னு நம்ம கேட்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் கன்சிடரேஷன் ஆர் டிஸ்கஷன். ஸோ இதுல நம்மளுக்கு ஒரே பாயிண்ட் தான் எல்லா கிரிமினல் கேஸ்லயும், என்ன செக்ஷன்ல சார்ஜ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ இதுல பாருங்களேன், வெதர் த ப்ராசிக்யூஷன் ஹஸ் ப்ரூவ்ட் த சார்ஜஸ் against the accused under section 379 302 read with 34 of IPC beyond reasonable doubt. ஸோ இந்த இடத்துல beyond reasonable doubt ஆப்வியஸா நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஏன், prosecution shall prove the case beyond reasonable doubt. when எப்போ கிரிமினல் கேசஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே it shall prove the case with a beyond reasonable doubt. சரிங்களா? நெக்ஸ்ட், ஸோ இதுதான் பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன். எப்படி நம்மளுக்கு சிவில் கேசஸ்ல வந்து இஷ்யூஸ், ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் இருக்குல்ல, அந்த இஷ்யூ தான் இது. ஸோ பாயிண்ட்ஸ் ஃபார் கன்சிடரேஷன் இங்க. நெக்ஸ்ட், ஸோ டிஸ்கஷன் பார்ட். இப்போ நம்ம என்ன பண்றோம், எலாபரேட்டா எல்லா விட்னஸஸும் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் விட்னஸஸ், என்ன கைண்ட் ஆஃப் விட்னஸ், அவங்க ரிலையபிள் விட்னஸா இல்ல இண்டிபெண்டன்ட் விட்னஸா, டிபெண்டன்ட் விட்னஸா, கொலை பண்ணதுக்கு ஏதாவது மோட்டிவ் இருக்கா, ஸோ வேற ஏதாவது வந்து கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவகேஷன் இருக்கா. ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன, இங்கதான் நம்மளுக்கு எவிடன்ஸ் ஆக்ட் வில் பிளே அ மேஜர் ரோல்னு சொன்னோம். அது சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸா இல்ல எந்த எவிடன்ஸுமே இல்ல அப்படின்னா நம்ம என்ன எடுப்போம், சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸுங்கிற கான்செப்டை எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது எப்ப நம்மளால பண்ண முடியும்,
ஸோ ஆல் தி ஈவெண்ட்ஸ் வந்து இட் இஸ் கோஜென்ட். ஸோ எல்லாமே வந்து கோஜென்ட்டா இருக்கணும். அப்ப மட்டும்தான் என்ன பண்ண முடியும். ஸோ ஆல் த சர்க்கம்ஸ்டன்சஸ் ஃபார்மிங் லீடிங் டு த கமிஷன் ஆஃப் த ஆஃபென்ஸ் வந்து கோஜென்ட்டா இருந்தால் மட்டும்தான் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் வந்து ரிலவெண்டா எடுத்துக்கிட்டு கன்விக்ஷன் கேன் பி கிவன். ஸோ இதெல்லாமே நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ நேச்சர் ஆஃப் த விட்னஸஸ் பார்க்கணும், அதாவது கைண்ட்ஸ் ஆஃப் த விட்னஸஸ் பார்க்கணும், த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் பை த விட்னஸஸ் பார்க்கணும், அண்ட் த வெயிட்டேஜ் ஃபார் த ஈச் விட்னஸஸ் பார்க்கணும், அண்ட் ஃபார் த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அது டையிங் டிக்ளரேஷனா இருந்தது அப்படின்னா அதோட எவிடென்ஷியரி வேல்யூ பார்க்கணும். ஸோ ஆல் தீஸ் ஷால் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் அட் த டைம் ஆஃப் டிஸ்கஷன் பார்ட். நெக்ஸ்ட் இந்த சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் நான் சொன்ன மாதிரி எகெயின் ஆர் வேற ஏதாவது டிஃபென்ஸ் வந்து அக்யூஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அது நம்ம ஸ்டடி பண்ணணும். ஸோ இந்த டிஸ்கஷன் பார்ட், ஸோ இங்கதான் நம்மளுக்கு எவிடன்ஸ் ஆக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு நம்ம சொன்னோம். ஸோ என்ன எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த எவிடன்ஸோடைய எவிடென்ஷரி வேல்யூவை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் இம்பார்ட்டண்டா என்ன பார்க்கணும் அப்படின்னா வெதர் தெர் இஸ் கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இஃப் தெர் இஸ் கான்ட்ரடிக்டரி இட் இஸ் நாட் ரிலேபிள். அந்த விட்னஸ் சொல்லக்கூடிய பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் முரண்பாடா இருக்கு அப்படின்னா அப்போ அந்த பர்டிகுலர் விட்னஸ் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ரிலையபிள். அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு அப்படின்னா அது என்னது கொராபரேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அட் த டைம் ஆஃப் கிவிங் த இன்ஃபர்மேஷன் அண்ட் அட் த டைம் ஆஃப் ட்ரையல் விட்னஸ் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டா இருக்கு அப்படின்னா அது கொராபரேட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இட் இஸ் ரிலையபிள் விட்னஸ். அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இஸ் ரிலையபிள். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஒவ்வொரு கேஸுக்கு இந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும்தான் வேரி ஆகும். ஸோ மற்ற எல்லா பார்ட்டும் இஸ் காமன். நான் இப்ப சொன்ன மற்ற எல்லா பார்ட்ஸுமே காமன். இந்த டிஸ்கஷன் பார்ட் மட்டும்தான் நம்மளுக்கு வேரி ஆகும். சரிங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸ். என்ன வகையான கேஸ் அது, என்ன வகையான எவிடன்ஸை வந்து அந்த ஃபேக்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேக்ட்ல டையிங் டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபேக்ட்ல எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு ஃபேக்ட்ல வெறும் ஓரல் எவிடன்ஸ் மட்டும் இருக்கும், ஒரு ஃபேக்ட்ல ஐ விட்னஸ் எதுவுமே இருக்காது. சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸை வச்சுதான் நம்ம மூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் வந்து வில் பி சப்ஜெக்ட் டு டிஸ்கஷன். சரிங்களா? அதுக்கப்புறமா ஜட்ஜ்மெண்ட் பார்ட், லாஸ்ட் பார்ட். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த அக்யூஸ்ட் வந்து இஸ் ஃபவுண்ட் கில்டி ஆர் நாட்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ எந்த செக்ஷன்ல நம்ம வந்து அவங்களுக்கு அக்யூட்டல் கொடுக்குறோம், எந்த செக்ஷன்ல நம்ம கன்விக்ஷன் கொடுக்குறோம். கன்விக்ஷன் கொடுக்குறோம் அப்படி வாட் பீரியட் ஆஃப் இதே நான் வந்து அப்போ அது கன்கரண்டான இருக்கா இல்ல கான்சிக்யூட்டிவா இருக்கா. ஸோ இது பார்க்கணும். அதாவது பேரலா ரன் ஆகுமா பனிஷ்மெண்ட், இல்ல ஒரு பனிஷ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு பனிஷ்மெண்ட் வந்து ரன் ஆகுமா, இல்ல ஃபைன் அமௌண்ட் இருக்கா. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட்ல டைரக்டா மென்ஷன் பண்ணிடணும். ஸோ த அக்யூஸ்ட் இஸ் ஃபவுண்ட் நாட் கில்டி ஆஃப் த ஆஃபென்ஸ் charged under section 379, 302 of I from the above charges under section 250 235 subsection 1 ன்னு கொடுத்திருப்பாங்க. Okay, so in section 379 the same he is acquitted from the above charges under section 325 subsection 1 ன்னு கொடுத்திருக்காங்க. So first அவங்க கில்ட்டியா இல்ல நாட் கில்ட்டியா, அது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு எந்த செக்ஷன்ல சார்ஜ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த செக்ஷனுக்கு கீழே இவங்க கில்ட்டியா நாட் கில்ட்டியா. நெக்ஸ்ட் வந்து எந்த செக்ஷனுக்கு கீழே அக்யூட்டல் கொடுக்குறாங்களா கன்விக்ஷன் கொடுக்குறாங்களா. ஸோ அதுக்கான கரஸ்பாண்டிங் செக்ஷன். அவ்வளவுதான், முடிஞ்சது. சரிங்க. நெக்ஸ்ட் வந்து ஏதாவது மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கொடுத்துருக்காங்களோ கண்ணை மூடிட்டு இந்த பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. This வந்து shall be destroyed after the expiry of the appeal time னு கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் என்ன இப்போ கிளியரா இருக்கா? இப்போ கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ அந்த மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் பார்ட்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடணும், இந்த லைன் ஆட் பண்ணிடணும் ஜட்ஜ்மெண்ட் பார்ட்ல. ஸோ எம்ஓ அப்படின்னு இருந்ததுனாலோ
இல்ல மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ்னு இருந்ததுனாலும் அந்த மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே வச்சிருப்பாங்களா, அதை டிஸ்போஸ் பண்ணிடணும். சோ அதுதான் அந்த பார்ட் தான் நம்ம இட் ஷால் பி டெஸ்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் காமனா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட், இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல நம்ம சொன்னோம் இல்லையா, ஆல்ரெடி பீரியட் ஆஃப் டிடென்ஷன் அண்டர்கான் பை த அக்யூஸ்ட். சோ அந்த டைம் என்ன பண்ணணும், நம்ம செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, அவங்க கில்ட்டியா எந்த செக்ஷன் கீழே சார்ஜ் பண்ணிருக்காங்க, வெதர் த அக்யூஸ்ட் இஸ் கில்ட்டி ஆர் நாட், இது 2 விஷயம். அதுக்கப்புறமா அவங்க அக்யூட்டலா இல்ல கன்விக்டடா, எந்த செக்ஷனுக்கு அவங்க அக்யூட்டட், எந்த செக்ஷன், ஒரு செக்ஷனுங்களா பேஸ்ட் ஆன் த வாரண்ட் கேஸ் வந்து அதுக்கு வேற செக்ஷன் இருக்கும், சம்மன்ஸ் கேஸ்க்கு வேற செக்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு செக்ஷன்ஸ் நெக்ஸ்ட், மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் இருக்கணும், ஜட்மெண்ட் பார்ட்ல இருக்கணும். நெக்ஸ்ட் செட் ஆஃப், இதே அவங்க வந்து ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ்ல அக்யூஸ்ட் வந்து has undergone a detention of for a period of 1 year ஒரே ஒரு லைன் இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னா, அப்போ நீங்க என்ன பண்ணலாம், நீங்க செட் ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வேற ஏதாவது இங்க மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸோ இல்ல வேற ஏதாவது வெஹிக்கிள் இன்வால்வ், இந்த கேஸை பொறுத்து இப்போ இந்த வெஹிக்கிள் இங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த வெஹிக்கிளை வந்து டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி வீலர், இத வந்து சிலியே வந்து யார் அந்த டூ வீலரோட ஓனரோ அவங்களே வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி டியூரிங் த பெண்டன்சி ஆஃப் த கேஸே அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். இதெல்லாம் மோஸ்ட்லி நம்மளுக்கு ஜட்மெண்ட் ரைட்டிங்ல வராது. இன்கேஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த ஜட்மெண்டோட ஃபார்மேட். அவ்வளவுதான். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இவ்வளவுதான் ஜட்மெண்ட் ரைட்டிங்கோட பார்ட். நீங்க ஒரு எத்தனை ஜட்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னாலும் இதுதான் ஃபார்மேட்டா இருக்கும். இந்த ஹைரார்கிலேயே தான் ஃபார்மேட் இருக்கும். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க. மேம், இந்த ஒருவேளை இது வந்து அக்யூட்டல் ஜட்மெண்ட், மேடம் கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ எஸ் கன்விக்ஷன் கன்விக்ஷன் எஸ் மேம். கன்விக்ஷன் கொடுக்கும்போது அதோட ஜட்மெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும் மேம். எஸ் எஸ் ஸோ இதேதான் இந்த ஃபைனலா கன்விக்ஷனுக்கான இது வந்து ஏரியாவை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இங்க அக்யூஸ்ட் இஸ் ஃபவுண்ட் நாட் கில்ட்டின்னு இருக்கு. இதே கன்விக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா the accused is found guilty for the offense under section 379, 302 and 302 of IPC and he is convicted for the same under section 235 clause 2 of the CRPC அப்படின்னு இருக்கும். அந்த செக்ஷன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கன்விக்ஷன் மேம் உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது அப்படிங்கிறதுக்கு he is convicted for a period of and he is asked to undergo மேம் உங்க வாய்ஸ் ஆடியபிளாவே இல்ல, ரொம்ப பிரேக் ஆகுது.